श्रीमद्वेदान्तरामाञ्जमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मवानं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमृकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामाञ्जमुनिम् अपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुम् त्वत्प्रेषश्रवणयोर्वृतायमानां तुल्यां त्वदीयमणिनो प्रसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि। रामानुजयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः ततीतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वं यदेव नेमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्गुरुकुलं प्रणमामि मूर्धना भूतं शरच्च भक्ताक्वे भट्टनाथश्री भक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालैतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कलयामि कलिद्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभियाविद्यं निगदन् तमः प्रायप्रवतने पुंसां पवनपुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गवर्तुर्माम् अव्याधभयमुद्रितः असाध्य साधक स्वामिन्निज साध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो। திருவெங்காழ்வாருடைய பெரிய திருமொழி 10 திருமொழி ராமாவதாரத்தில் ஈடுபடுறார். அதாவது ஆழ்வார் பரமபதம் செல்ல புறப்பட்டாலும் இவரை கொண்டு மேலும் பல பாசுரங்கள் பாட திருவுள்ளம் பெற்றான் எம்பெருமான். தன்னுடைய அவதார பெருமைகளை எல்லாம் காட்டி கொடுத்தான். அர்ச்சாவதார திருக்கோலங்கள்லாம் ஒன்றா அனுபவிச்சார். இங்கே அதில் முக்கியமா யுத்த காலந்தத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் லங்கை போர்க்களத்தில் ராவணன் அப்படி உயிர் துறக்கக்கூடிய ஒரு நிலைமையில மாண்டு பாக்கி மிகுந்திருந்த ராட்சசாலாம் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அவர்களிடத்தே பாக்கி இருக்கக்கூடிய வானர தலைவர்களெல்லாம் மன்றாடி இறைஞ்சி பிரார்த்தித்து பெருமாளுடைய வெற்றி செல்வத்தை எடுத்திருப்பதாக இந்த திருமொழியும் இதுக்கு அடுத்த திருமொழியும் இருக்கு. அப்படி பார்த்தா இந்த திருமொழியில பாசுரங்கள் எல்லாம் தடம் பொங்கந்தம் பொங்கோ தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னு முடிகிறது. இது சங்கேத ஒலி குறிப்புன்னு சொல்லுவார். என்னன்னா தடம்னா உயர்ந்த இடமான ராமனுடைய பட்சம், பொங்கன்னா மேல் ஓங்க, அதனால் தங்களுக்கு அது பொங்கி இருப்பது சந்தோஷப்படுறோம்னு, அதாவது இந்த வெற்றியை கொண்டாடுறது, ராமபிரானுடைய வெற்றி கொண்டாடுவதாக. அதுவும் எதிர் தரப்பில் இருக்கிறவா ராட்சச கூட்டம் ராமனுடையதான வெற்றியை கொண்டாடுவதாக ரொம்ப அழகா இதில் ராமனிடத்திலே தோல்வியுற்ற அரக்கர்கள் அபயம் வேண்டி கூத்தாடுவதாக அமைச்சிருக்கார். அழகா அதை பார்க்கலாம். இரக்கமின்றியங்கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று கணி இரக்கம் இன்றியம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்று காணீர் பறக்கையாம் இன்று உரைத்தது என் இராவணன் பட்டனன் இனி யாவர்க்கு உரைக்கோ குறக்கு நாயகர்கள் இளங்கோவே கோலவல்வில் இராமபிரானே அரக்கர் அடிகழைப்பாரில்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ.
இரக்கமின்றியம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு எய்திற்றிற்கானே. என்னன்னா, எங்களுக்கு தலைவரான ராவணன் இரக்கமில்லாமல் செய்த தீமை இந்த பிரிவிலேயே எங்களுக்கு பரிசுத்து பாருங்கோ. இரக்கமின்றி எம் கோன் செய்த தீமை இம்மையே எமக்கு பறக்கையாம் என்று உரைத்தது என். இப்போது நாங்கள் அதை பறக்கனா விரிவாக சொல்வதனால என்ன பயன்? ராவணன் பட்டணன், ராவணன் மாண்டு போனான். ஆனா இனி யாவர்க்கு உரைக்கோம், இனிமேல் யாருக்கு போய் சொல்லுவோம்? அப்புறம் குரக்கு நாயகர்கள், வானர சேனாதிபதிகளே, இளங்கோவே, இளைய பெருமாளே, அப்புறம் கோலவல் வில் ராமபிரானே, அழகிய வலிய வில்லை கொண்ட ஸ்ரீ ராமபிரானே, அறக்கராடு அழைப்பார் இல்லை நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ராட்சத ஜாதியிலே வெற்றியை சொல்லி கூவார் இல்லை, தோற்றொழிந்த நாங்கள் பயப்படுகின்றோம், தோற்ற தோல்விகளுக்கு நாங்கள் ஆடும் ஆட்டம் காண்மின் அழிக்கிற மாதிரி. இதுல வானர வீரர்களையும் இளைய பெருமானையும் ராமபிரானையும் அழைத்து லங்கையில் இருக்கிற ராட்சசர்கள் தங்கள் தோல்வியையும் இவர்கள் வெற்றியையும் தோன்றுமாறு சொல்லி கூத்தாடுறாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமா குரக்கு நாயகர், குரக்கு நாயகர்னா அங்க சொல்லிச்சு, குரக்கு நாயகர் அரக்கராட அழைப்பார் இல்லை, அரக்கரில் இனி ஆடு போல கூப்பிட கடவார் இல்லை அப்படின்னு நஞ்சியர் நம்பிள்ளைக்கு அர்த்தம் சொன்னாராம் காலட்சேபத்தில். அதை நம்பிள்ளை கேட்டு ஆடு என்று வெற்றிக்கும் வாசகமாதனால இந்த அரக்கர்களே வெற்றியை சொல்வார் இல்லை, அதாவது தோற்றோம் தோற்றோம் என்று தோல்வியை சொல்வார் உள்ளனர், எனவே வெற்றியை சொல்வார் இல்லை என்று பொருள் சொன்னா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். நஞ்சீர் இதை கேட்டு இதுவே பொருந்துனாராம். அதனால நாங்கள் அஞ்சினோம், குற்றவாளியான ராவணன் கீழ்குடி வாழ்ந்தவர்கள் என்னும் காரணத்தால் எங்களையும் கொன்று ஒழித்து விடுவார்களோ என்று பயந்து இவ அப்படி பேசுறாளாம். அடுத்த பாசுரத்தில் 10 நீள் முடியும் அவற்று இரட்டி பாழித்தோளும் படைத்தவன் செல்வம். 10 நீள் முடியும் அவற்று இரட்டி பாழித்தோளும் படைத்தவன் செல்வம். சித்தம் மங்கையர் பால் வைத்து கெட்டான் செய்வது ஒன்று அறியா அடியோங்கள். ஒத்த தோள் இரண்டும் ஒரு முடியும் ஒருவர் தம் திறத்தோமன்றி வாழ்ந்தோம். ஒத்த தோள் இரண்டும் ஒரு முடியும் ஒருவர் தம் திறத்தோமன்றி வாழ்ந்தோம். அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோம். அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. என்ன சொல்றார் ராமபிரானே? நீண்ட 10 தலைகளையும் 20 கைகளையும் 20 தோள்களையும் உடையவனான ராவணன் 10 நீள்முடியும் அவற்றை இரட்டி பாழித்தோளும்னா 2 பங்கு, அது போல 20 உடையவனான ராவணன் என்ன பண்ணா? சித்தம் மங்கையர்பால் வைத்து கெட்டான், பெண்ணிடத்திலே மனத்தை செலுத்தி தனது செல்வமொழியை பெற்றான். செய்வது ஒன்று அறியா அடியோங்கள், இனிமே என்ன செய்கிறதுன்னு தெரியல, நாங்கள் ஒன்றோடொன்று ஒப்பான 2 தோள்களையும் ஒரு திருமுடியும் உடையராய் ஒப்பற்றவரான தேவரீர் பற்கள். அதனால் இங்க சொல்றான், எது செய்வது ஒன்று அறியா அடியோங்கள் ஒத்த தோள் இரண்டும் ஒரு முடியும் ஒரு தம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம். அதனால என்ன செய்யறதுன்னு புரியாம நாங்கள் ஒன்றோடொன்று அப்படி ஒப்பான ஆச்சரியமா அந்த 2 தோள்கள் ஒரு திருமுடி உடையராய் ஒப்பு உயர்வற்றதான தேவரீர் பக்கம் இதற்கு முன்மா ஈடுபட்டவர்கள் இல்லை, நாங்க கெட்டு போனோம். அதனால நீங்க என்ன பண்ணீருமா? அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அதனால எங்களை நீங்கள் கொல்லாது ஒழிய வேண்டும், அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்பதாக 2வது பாசுரத்தில். அப்புறம் 3வது பாசுரத்தில் தண்டகாரணியம் புகுந்து அன்று
தையலை தகவலியம் கோமான் கொண்டு போந்து கெட்டான் எமக்கு இங்கோர் குற்றம் இல்லை கொல்லேல் குலவேந்தே தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவிலியம் கோமா கொண்டு போந்து கெட்டான் எமக்கு இங்கு ஓர் குற்றம் இல்லை கொல்லேல் குலவேந்தே பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை பேசுகின்றது என் தாசரதி உன்னண்டவாணர் உகப்பதே செய்தாய் அஞ்சிரோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ பெண்டிரால் கெடும் இக்குடி தன்னை பேசுகின்றது என் தாசரதி உன்னண்டவாணர் உகப்பே செய்தாய் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ன சொல்றாருன்னா, குற்றமற்றவர்களாய் தண்டிக்காத சூரியகுல வம்சத்து தலைவனே, என்ன எப்படிப்பட்டவரை அவரே அட்ரஸ் பண்றது என்ன, நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? குற்றம் பைசன்னாதவனை தண்டிக்காத சூரியகுலத்திலே பிறந்தவர், தசரதன் மைந்தனே, ஈர நெஞ்சு இல்லாதவனாய் எங்களுக்கு தலைவனாயிருந்த ராவணன், நீங்கள் வனத்திலே தவக்கோலத்திலே இருந்த காலத்திலே தண்டகாரணத்தில் நுழைந்து அழகிலே சிறந்த பிராட்டி அபகரித்து அந்த குற்றம் காரணமாக முடிஞ்சு போனான், அழிஞ்சு போயிட்டான். இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு குற்றம் கிடையாது, ஆகையால் எங்களை கொள்ளாது ஒழிய வேண்டும் நாம். அதனால தண்டகாரணியம் புகுந்து அன்று தையலை தகவிலி எம் கோமான் கொண்டு போந்து கெட்டான் எமக்கு இங்கு ஓர் குற்றமில்லை கொல்லேல் குலவேந்தே, எங்களை கொள்ளாது ஒழிய வேண்டும். பெண்டிரால் கெடும் இக்கொடி தன்னை பேசுகின்றது. என்ன, பெண் சாபம் காரணமாக கெட்டுப்போகும் இந்த அறக்கரை பற்றி பேச என்ன இருக்கு? அதனால தாசரதி தசரதராஜகுமாரனே, தேவருக்கு விருப்பமான தேவதைகள் மகிழக்கூடிய செயலையே செய்துருளினேன். அஞ்சினோம் உன் அண்டவாணர் உகப்பே செய்தாய் அஞ்சினோம் தடம்பொங்கத்தம் பொங்கே. அதாவது என்ன, இங்க ரொம்ப விசேஷமாக என்ன சொல்ல வர்றான்னா, அவன் கருணா காகுத்தன் ராட்சசனுக்கே தெரிஞ்சிருக்கு. என்ன பூனாம்பி வச்சலாங்கிறார் வால்மீகி. அதனால இவனை திருவடியை சரண் புகுந்தால் ரட்சிப்பான்னு நம்பிக்கை இருக்கு. எங்கிட்ட ஒரு குத்தம் இல்லை, எங்க தலைவன் ராவணன் பண்ணினா அந்த தப்பை, அவன் மாண்டு போனவன் பண்ணின தப்புக்காக தயவு பண்ணி எங்களை ஒன்றும் பண்ணாங்கிறதாக இந்த விஷயம் அடுத்தது இல்லை. அதுக்கு அடுத்த பாசுரம் 4வது பாசுரத்தில், எஞ்சலில் இலங்கை கீரை எம் கோமான் தன்னை முன் பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். எஞ்சலில் இலங்கை கீரை எம் கோன் தன்னை முன் பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அன்வன் தம்பியே சொன்னான். விஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம் வெறிவார் பொழில் மாமயில் அன்ன அஞ்சு அல் ஒதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அதாவது என்ன அழகா வரத்தை சொல்றான். என்ன, எஞ்சலில் இலங்கைக்கு இறை எங்கோன் தன்னை முன் பணிந்து எங்கள் கண்முகப், அதாவது ஒரு குறைவும் இல்லாதவனாய் லங்கைக்கு அரசனாய் எங்களுக்கு தலைவனாய் இருந்த ராவணனை அவன் தம்பியான விபீஷணான் முன்பு எங்கள் கண்ணெதிரிலேயே பணிந்து நின்று இந்த பிராட்டி இருக்காளே சீதா பிராட்டி அரக்கர் குலத்திற்கு நஞ்சாக தோன்றியவள் சொன்னான். என்ன சொல்ற, என்ன அழகா, என் கோன் தன்னை முன் பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். ஆனா அப்படி சொல்லி அந்த பாவி பணிந்து வாழல. தேவர்கள் விரும்பியபடியே நாங்கள் துன்பப்பட்டோம்.
விஞ்சைவான் அவர் வேண்டிற்றே பட்டோம். அப்புறம் மனமுள்ள சோலையில் வளர்ந்த மயில் போன்றவனும் என்ன சொல்றார்? வேறிவார் பொழில் மாமையில் அன்ன அஞ்சுகள் ஒதியை கொண்டு நடமின். அதாவது சுழற்சி, நீட்சி, குளிர்ச்சி, அழகு, மனம் 5 வகைப்பட்ட குணங்கள். அப்படியே இருள் போன்று கருத்திருக்கின்ற கூந்தலை உடைய பிராட்டியை கொண்டு போங்கள். அஞ்சிலோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. நீங்க தயவு பண்ணி பிராட்டியை திருப்பி ஆக்ஷன் பண்ணுங்கோ. எங்களுக்கு அஞ்சு அல்வதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. இதுக்கடுத்தாப்புல 5வது பாசுரத்தில் செம்பொன்னில் முடி எங்களிராவணன் செம்பொன்னில் முடி எங்களிராவணன் சீத என்பதோர் தெய்வம் குணர்ந்து வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணி. செம்பொன்னில் முடி எங்கள் இராவணன் சீத என்பதோர் தெய்வம் குணர்ந்து வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர். கும்பனோடு நீ கும்பனும் பட்டான் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி. கும்பனோடு நீ கும்பனும் பட்டான் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொன்றுடுகின்றது. அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. செம்பொன் நீள் முடியங்களிராவணன், செம்பொன்னால் செய்யப்பட்ட நீண்ட முடியுடையவனாய் எங்களுக்கு தலைவனான ராவணன் சீதை என்பதோர் தெய்வம் குணர்ந்து, சீதை என்கின்ற தெய்வ பெண்ணை கவர்ந்து வந்து வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர். புதுமை மாறாததும் மனம் உடையதுமான அசோகவனத்திலே சிறை இருக்க வைத்ததே அவன் பண்ண பெரிய குற்றமாயிற்று. அதன் காரணமாக என்னாச்சு? கும்பனோடு நிகும்பனும் பட்டான். அவன் பண்ண அந்த தப்புனால கும்பன் நிகும்பன் எல்லாம் மாண்டு போனான். அப்புறம் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி, ஏற்கனவே ராவணனுக்கு பயந்துட்டு இருந்த யமனானவன் இந்த இப்ப ராமன் என்ற மனித வடிவை பூண்டு கொண்டு வந்து தோன்றி எங்களை அம்பினால் எம்மை கொண்டிடுகின்றது. அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அது என்ன பண்றதுன்னா, கூற்றம் மானிடமா வந்து தோன்றி மனித வடிவை கொண்டு எங்களை அம்பாலே கொள்ளுகின்றது. அஞ்சினோம் தடம் பொக்கந்தம் பொங்கணும். அதாவது கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றினா, ராவணன் என்ன பண்ணா, தபஸ் பண்ணி வரம் பெறும்போது யாராலையும் மரணம் கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்ப மனிதர்களை ஒரு பொருளாவே மறிக்கலாம். நான் மனித வர்க்கத்தாலே தனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்கல. ஏன்னா அவ்வளவு அலட்சியம், அவ்வளவு அகங்காரம், கர்வம். என்னன்னா மனுஷன் ரொம்ப நீச்சமானவன், அவனால் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு இந்த மனுஷ பிறவிகளை நீக்கி மற்ற யாராலும் தனக்கு சேனிடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருந்தான். அதனால அவன் எந்த மனித குலத்தை நீக்கினானோ அந்த மனித குலத்திலேயே எம்பெருமான் பிறந்து அந்த அரக்கன் யமனே மனித வலிதமாக வந்ததாக சொல்றாருங்க. இந்த ஆழ்வார் இந்த பதம் போட்டா ஏன்னா அதான் ரொம்ப விசேஷம். என்னன்னா கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது. சாட்சாத் இந்த மகாத்மான மானுஷம் மன்னேன்னு மனுஷனாத்தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த கூற்றமே இந்த மானிட உருவாய் எங்களை கொள்றது, நீங்க காப்பாற்ற வேண்டும் என்று ராமபிரானுடைய வெற்றியை சொல்லி தங்களுடைய இயலாமை சொல்லி மன்றாடி அபயம் வேண்டுகின்றதான அந்த பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழி அருளிச் செயல் ஆரம்பம் அந்த வகையிலே அனுபவிச்சுருக்கோம். அதிலே 10ஆம் பத்து 2ஆம் திருமொழி 5 பாசுரங்கள் ஏற்கனவே பார்த்தோம். 10ஆம் பத்து 2ஆம் திருமொழியில 6வது பாசுரத்தை இன்னைக்கு பார்க்கணும். 10, 2, 6.
உதமா கடலைக் கடந்து ஏறி உயர்கொள்மா கடிகாவை இருத்து ஓதமா கடலைக் கடந்து ஏறி உயர்கொள் மாக்கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடியிலங்கை மலங்கை எரித்து துது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டுக் கொடாதே ஆதர் நின்று படுகின்றது அந்தோ அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ துது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டுக் கொடாதே ஆதர் நின்று படுகின்றது அந்தோ அஞ்சினோகோ தடம் பொங்கத்தம் பொங்கோ ஓதமா கடலை கடந்து ஏறி, அதாவது பெரிய கடலை தாண்டி உயர் கொள்மா கடிகாவை இருத்து அசோகவனத்தை எல்லாம் அழித்து முறித்து ராவணனுடைய அன்பு கிழக்கான அக்ஷகுமாரன் முதலிய 80,000 அசுரர்களையும் 80,000 ராட்சதர்களையும் அந்தரங்க சேவர்களையும் கொலை செய்து காவலை உடைய லங்கையானது கலங்கும்படி தீ மூட்டி எத்தனை சொல்றார் பாருங்க. உயர் கொள்மா கடிகாவை இருத்து காதல் மக்களமும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்கை எரித்து, அப்படி லங்கையானது கலங்கும்படி நெருப்பு தீ மூட்டி அதை கொளுத்தி பிராட்டியிடம் தூது சொல்ல வந்து அனுமான் இருக்கானோ எப்படி இருந்தான். தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டுக் கூடாதே. தூது வந்து ஆஞ்சநேயன் உங்கள் சுவாமியான பெருமாளுடைய தேவி சீதையை திருப்பி அனுப்பாமல் அறிவற்றவளான நாங்கள் இப்படி தோன்று நின்று துன்பப்பட வேண்டியிருக்கு. ஆதர் நின்று படுகின்றது அந்தோ அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. அதனால நாங்கள் அவசப்படுறோம். ஐயோ அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படிங்கிறதாக இவ வந்து பிரார்த்திக்கிறார். இறைஞ்சுகின்றார்கள் ராட்சசர்கள் இந்த பாசத்தில். அப்புறம் 7வது தாழவின்றி முன்னீரை அங்காண்டு தகைந்ததே கண்டு வஞ்சி நுண்மருங்குல் மாழி மான்மட நோக்கியை விட்டு வாழகில்ல மதியில் மனத்தானை சாழம் இன்றி முன்னீரை அங்கான்று தகைந்ததே கண்டு வஞ்சினுன் மருங்குல் வாழை மான்மட நோக்கியை விட்டு வாழகில்லாம் மதியில் மனத்தானை ஏழையை இலங்கைக்கு இறை தன்னை எங்களை ஒழிய கொலையவனை சுழுமானினை மாமணி வண்ணா சொல்லினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. தாழமின்றி முன்னீரை அங்கான்று தகைந்ததை கண்டு நான் நீலமணி நிறுத்தனான பெருமானே மாமணி வண்ணா அப்படின்னு கூட்டான். காலதாமதம் இல்லாமல் நீங்கள் கடலை அன்றைக்கு அணை செய்தது ஒன்றே கண்டு வஞ்சிக்குடி போன்று நுட்பமான இடையே உடையவளாய் மான் போன்ற பார்வை உடையவளாய் வஞ்சகமற்ற கண் பார்வை உடையவளுங்கிறாருங்க. ஏன்னா மழைமான் வடநோக்கியை விட்டு அந்த சீதையை தங்களிடம் அழித்து விட்டு அப்ப உயிர் வாழ இயலாத அறிவு கட்டவனும் தகாத விஷயத்தில் ஆசை கொண்டவருமான இந்த ராவணனை மாழைவான் வடநோக்கியை விட்டு வழக்கிலா மதியில் மனத்தானே மதி இல்லாத புத்தி இல்லாத ஏழையை இலங்கைக்கிரை தன்னை எங்களை தவிர, அதாவது தகாத விஷயத்தில் ஆசை கொண்டவருமான இந்த ராவணனை எங்களை தவிர கொல்ல வேண்டும். அடியோங்கள் தேவரீரை சூழ்ந்து கொண்டு வணங்கி இருக்கின்ற இதனை திருவுள்ளம் பெற்ற வேண்டும். எங்கள் கோரிக்கையை விண்ணப்பம் செய்கிறோம் அப்படிங்கிறார். அவனை ராவணனை என்னோடா பண்ணுங்க, எங்களை ஒழிய கொலை அவனை, எங்களை விட்டுட்டோ
ராவணன் எனக்கு பண்ணுங்கோ மாமணி பண்ணா அப்படின்னா. தாழம் இன்றினா, தாழம்னா தாழ்வு, அதாவது காலதாமதம் இன்றினா மாழிமான் மட நோக்கி விட்டு நாங்கள் அப்புறம் இத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு யாசிக்கின்றோமே இதில் திருவுள்ளம் பெற்ற வேண்டும். சூழுமா நினை அப்படின்னா நாங்கள் இத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டு யாசிக்கின்றோம், நீங்கள் எங்கள் கோரிக்கை ஏற்ற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த பாசுரத்தில் 8வது பாசுரத்தில் மனங்கொண்டேரும் மண்டோதரி முதலாம் அங்கையற்கண்ணினார்கள் இருப்ப மனங்கொண்டேரும் மண்டோதரி முதலா அங்கையற்கண்டினார்கள் இருப்ப தனங்கொள் மென்முலை நோக்க ஒழிந்து தஞ்சமே சில தாபதனன்று புனங்கொள் மென் மயிலை சிறை வைத்த பொன்மையாளன் நெஞ்சில் புக எய்த புனங்கொள் மென்மயிலை சிறை வைத்த பொன்மையாளன் நெஞ்சில் புக எய்த அனங்கல் அன்னதின் தோடியம் ராமர்க்கு அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ மனம் கொண்டு ஏறும் மண்டோதிரி முதலா அம் கயல் கண்ணினார்கள் இருப்ப. அம் கண் கயல் கண்ணினார்கள்னா நெஞ்சை கவரும்படியான அழகையுடைய மீன் போன்ற கண்களையுடைய மண்டோதரி முதலிய மனைவியர்கள் குறைவென்று இருந்தாலும் அவனை சுத்தி எத்தனை பேர் இருக்காளா ராவணனுக்கு, அவனுக்கு ஆசை விடல. ஏன்னா மண்டோதரி முதலா அம்கையில் கண்ணினார்கள் இருப்ப. அப்ப தனக்கு செலவுமாயிருக்கின்ற அவர்களுடைய கொங்கைகளை கண் செலுத்தாமல் இந்த பிராட்டிக்காக பரிந்து வரக்கூடியவர்கள் சில காட்டு ஆட்கள் தானே, தஞ்சமே சில தாபதர் என்று புனங்கொள் மென்மையிலை சிலை வைத்த பொன்மையாளன் நெஞ்சில் புகையெய்து. அதாவது இப்படி தேடின வருவாய்னா இவெல்லாம் ஒரு பொருட்டா, நமக்கு சாதாரணமான காட்டு ஆட்கள் தானே என்று கேவலமாக நினைத்து காட்டுமயில் போன்ற பிராட்டியை சிறையிலே வைத்த நீச்சனான ராவணனுடைய மார்பிலே புகுமாறு அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினார. பொன்மையாளன் நெஞ்சில் புக எய்த அனங்கன் என்ன மன்மதை போன்ற அழகை உடையவரும் தின் தோள் வலிமையான தோள்களை உடையவருமான எம்மி ராமருக்கு, எங்கள் ராமபிரானுக்கு அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ஏன்னா அவன் ராவணனை பத்தி அவனை சேர்ந்த ராட்சசர் தான் பேசுற பேச்சதெல்லாம். அவனுக்கு மண்டோதரி முதலான மனைவிமார்கள் இத்தனை பேர் இருந்தாலும் அவர்களிடையே வைக்க வேண்டிய கண்ணை கொண்டு சீதா பிராட்டியிடத்திலே வைத்து சீதா பிராட்டியை தேடி வரக்கூடியவர்கள் பார்த்த அற்பர்கள், அவராலே தமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்ற அகங்காரத்தோடு இருந்தவன். ஏன்னா சீதா பிராட்டியே சுந்தரகாண்டத்தை பார்க்கலாம், ராவணன் சொல்றா, சொல்லி பார்த்தா அனமத்து நிவர்த்தய மனோமத்தா சுஜனே கிரியதாம் மனஹ, நிவர்த்தய மனோமத்தா சுஜனே கிரியதாம் மனஹ. நிவர்த்தய மனோமத்த மனசை திருப்பிடா ராவணனை பார்த்து, என்னிடத்தில் வைத்த மனதை திருப்பி உன் மனைவி மாற்றவி. நான் அனன்யாராக வேடாகம் பாஸ்கரேன பிரபாயதா. நான் எப்படி சூரியனை விட்டு அந்த ஒளி அகலாதோ அது மாதிரி ராமனை விட்டு பிரியாத ராமனுடைய பத்திரி நான். என்னிடத்தில் இது மாதிரி தகாத ஆசை வைக்காதுன்னு எத்தனை சொல்லி பார்த்தா. அதுதான் இவன் ராட்சசன் சொல்றான், அத்தனை சொல்லுமின்றி கொஞ்சம் கூட கேட்கல அப்படிங்கிறதாக. அப்படி மனம் கொண்டேறும் மண்டோதரி முதலா அங்கே இருக்கண்ணிமார்கள் இருப்ப இப்படி இந்த காரியம் பண்ணான் இந்த ராவணன் அப்படின்னு. அடுத்தது 9வது பாசுரத்தில் புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கீரை கண்டமன் அம்பில்
புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் நண்பின் சரங்களே கொடிதாய் அடுகின்ற சாம்பவான் உடன் நிற்கத் தொழுதோம் இலங்கு நீ எமக்கு எந்தை பிரானே இலங்கு வெம்கதிரோன் தன் சிறுவாக குரங்குகட்கு அரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோள் ஓஹோ புறங்கள் மூன்றும் ஓர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் அம்பின் சரங்களே கொடிதாயடுகின்ற சாம்பவான் உடன் நிற்கத் தொழுதோ ஒரு கண்ணிமை பொழுதிலே முப்புறங்களையும் நெருப்புக்கு இரையாக்கிய சிவனுடைய அம்புகளைக் காட்டிலும் இந்த ராமபாணங்கள் கொடியவனாய் சுடுகின்றன. ஜாம்பவான் உடன் நிற்க வணங்குகின்றோம் எங்கள் நாயகனே என்று சொல்லிச்சேன். சாம்பவான் உடன் நிற்கத் தொழுதோம் இறங்கு எமக்கு எந்தை பிரானே இலங்கு வெம் கதிரோன் தன் சிறுவாயாம் வானனுக்கு அரசனான சூரியனுக்கு முதல்வன். அதான் முதல்ல சொல்ற உன்னை வணங்குகின்றோம் எங்கள் நாயகனே ஆச்சுங்க. அப்புறம் இறங்கு நீ எமக்கு எந்தை பிரானே. அப்புறம் இலங்கு வெம் கதிரோன் தன் சிறுவா சூரிய புத்திரனே வானவர்களுக்கு அரசனான சுக்ரீவனே எங்கள் விஷயத்தில் குரங்குகளுக்கு அரசே தெரிய சொல்றார். குரங்குகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் எங்களை கொல்லாது ஒழிய வேண்டும். இந்த பிரார்த்தனையை அடுத்தடுத்து சொல்கின்றோம். தொடர்பு கொண்டுமானா இலங்குவன் தம் கதிரோன் தன் சிறுவா குரங்குகட்கு அரசே எம்மை கொல்லே கூறினோம் தடம் பொக்கந்தம் பொங்கத்தம் பொங்கோ. அதாவது ராமபிரானை விசேஷமா பிரார்த்திச்சா ராமபிரானுடைய அசரத்துடைய பெருமை எப்படின்னா ஒரு கண்ணிமை பொழுதில் முப்புறங்களையும் நெருப்பு இருக்காக சிவனுடைய மையை காட்டிலும் ராமபாணுகள் கொடியவனா சொல்லிடுது. அதுக்கு முன்னால அவன் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தான், அவன் பாடுதான் ரொம்ப அப்படின்னு உடனே ராமனை பிரார்த்திச்சா. பக்கத்துல சுக்ரீவனை பார்த்த உடனே குரங்குகளுக்கு அரசனே சூரியபுத்திரனே உன்னை தொழுகின்றோம், எங்களை கொல்லாமல் காக்க வேண்டும் என்று அவனை மண்டாடின. அப்புறம் கடைசியில இந்த திருமொழியில கடைசி பாசுரம் அங்கு அவ்வானவர்க்கு ஆகுணம் தீர அணி இலங்கை அழித்தவன் தன்னை அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர அணி இலங்கை அழித்தவன் தன்னை பொங்குமாவலவன் கரிகன்றி புகன்ற பொங்கத்தம் கொண்டு பொங்குமாவலவன் கரிகன்றி புகன்ற பொங்கத்தம் கொண்டு இவ்வுலகினில் எங்கும் பாடி நின்று ஆடுமின் தொண்டீர் ஆடுமில் பாடி நின்று ஆடுமின் எங்கும் பாடி நின்று ஆடுமின் இவ்வுலகில் எங்கும் பாடி நின்று ஆடுமின் தொண்டீர் இம்மையே இடர் இல்லை இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே கண்டு கொண்மின் இம்மையே இடர் இல்லை இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே கண்டு கொண்மின் சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கே பொங்கோ. சொல்றார், அடியார்களே தேவலோகத்தில் உள்ள தேவர்களின் மனக்குழப்பம் தீரும்படி இலங்கை அழிச்சானே அந்த எம்பெருமான் ராமபிரான் விஷயமாக கிளர்ச்சியுடைய ஆடல்மா என்னும் குதிரையை நடத்த வல்லவரான ஆழ்வார் அருளி செய்த பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த வெற்றி பாசுரங்களை அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர தேவலோகத்தில் தேவர்
மனக்கலக்கங்கள் தீரும்படி. அணி இலங்கை அழித்தவன் தன்னை, லங்கா நகரத்தை அழிபடி பண்ணானே. அப்புறம் பொங்குமாவலவன் கலிகன்றி புகன்ற, பொங்குமா, அந்த மானா என்ன, ஆடல் மா என்றதான ஒரு குதிரை. அவர் திருமங்கை ஆழ்வார் எப்பொழுதும் அந்த குதிரையெல்லாம் ஏறி, அவருக்கு கூட நண்பர்கள்லாம் வேற உண்டு, நான் வச்சுட்டு ஆச்சரியமா அப்படி திருமங்கை மன்னனா இருக்கிற பொழுது அவர் ஆழி செய்த பொங்கத்தம் பொங்கோ இந்த வெற்றி பாசுரங்களையே என்ன பண்ணணும் தெரியுமா? இவ்வுலகில் எங்கும் பாடி நின்று ஆடுமின் தொண்டீர். இந்த பாசுரங்களை இந்த லோகத்தில் எல்லா இடங்களிலும் பாடிக்கொண்டு கூத்தாடுங்கள். அப்படி நீங்க பண்ணினா என்னாகும்னா, அப்படி ஆடினால் என்னாகும்? இம்மையே இடர் இல்லை, இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே கண்டு கொண்மின். அப்படி சேர்ந்து நீங்கள் ஆடி இதை பாடினா, பாடி ஆடி கூத்தாடி பண்ணினா உங்களுக்கு இந்த பிறவிலே ஒரு வகை துன்பமும் உண்டாகாது. அதுக்கப்புறம் இறந்த பின்பு, அதாவது இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போய் சேர்ந்து நிலையில் இருக்கும் இடம் பரமபதம் தான். ஏன்னா இங்க இருக்கிறவரை இம்மையிலே எல்லா சுகங்களையும் அனுபவிக்கலாம், எந்தவித துன்பமும் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் மறுமை வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நிலையாக பரமபதமே நித்தியசூரிகளோடு சேர்ந்து அதை அனுபவித்தாலே கண்டுகொள்ளுங்கள். இதை எல்லாரும் அறிய சொன்னோம். வெற்றியோ வெற்றி, அதான் பொங்கத்தம் பொங்கோன்னா வெற்றியோ வெற்றி என்று விசேஷமாக, அதாவது திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தை சொன்னதுதான் அந்த ராட்சசர்கள் ராமபிரானியம் பாக்கி இருக்கக்கூடிய வானர சைன்யங்களையும் பார்த்து தங்களை காப்பாற்றும்படியும் தங்களை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்ற ஒரு அழக வர்ணித்த இந்த திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள், செவிக்கிரிய பாசுரங்கள். இவற்றை பாடுங்கள், ஆடுங்கள், கொண்டாடுங்கள், எல்லா இடத்திலையும் போய் பாடுங்கள்ங்கிறார். அப்படி பாடினா உலகத்திலே இருக்கின்ற வரையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கலாம், துன்பம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி பரமபதத்திலே நித்திய சூரியனோடு இந்த எம்பெருமானை அனுபவிக்கலாம் என்று அழகான பலஸ்தியோடு முடிக்கின்றார். தொடர்ந்து பார்க்கலாம். கவிதார்க்கு சம்மாய கல்யாண குடிசாரணே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. மங்களம் கோசலேந்திராய மகனீ குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்வாதேவமயா சர்வம் விஸ்வாத்திர வக்ராகினா அன்யதः தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்த்ததாம் காலே காலே வர்ஷத்வாசவ ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்க ஸ்ரீச்சவர்த்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येण मार्गेण महीषाः गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यम्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.